ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் அப்படிங்கிற போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்னேக் போம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஹெச் லாரன்ஸ் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. போமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தரலாமா? டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ் அப்படிங்கிறத இவங்களோட ஃபுல் நேம். இவங்க 11th செப்டம்பர் 1885 வந்து பிறந்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், poet and playwright, literary critic, travel writer, essayist and பெயிண்டரும் கூட. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன் அண்ட் லவர்ஸ், தி ரெயின்போ, விமன் இன் லவ், லேடி சாட்டர்லேஸ் லெவர் இப்படிங்கிறது எல்லாமே இவங்களோட ஃபேமஸான ஒர்க். இவங்க 2 மார்ச் 1930 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம பார்க்க போகிற போம் வந்து ஸ்னேக். இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் நேச்சரை பற்றி வந்து நம்மளோட ஆத்தர் வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த போமில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இது போம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொயட் இருக்கார் இல்லையா, அவரோட யார்டில் வந்து இவர் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ வந்து ஒரு ஸ்னேக்கை பார்ப்பார். அண்ட் அதோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்னேக்கை பற்றி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டீட்டெயில்டிங்காக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாங் போம். இது வந்து ஒரு பெஸ்ட் அனிமல் போம்னு சொல்கிறாங்க. லாரன்ஸோட பெஸ்ட் அனிமல் போம்னா ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போம் வந்து எப்போ எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபொன்டானா விங்கான்டோரிம்னா ஷில்லியில் வந்து இந்த பிளேஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறச்ச வந்து 1923 வந்து நம்மளோட லாரன்ஸ் வந்து இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ போமோட டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் சம்மரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்னேக் கம் டு மை வாட்டர் த்ரூ ஆன் அ ஹாட் டே ஐ ஆம் இன் பைஜாமாஸ் ஃபார் த ஹீட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னேக் வந்து என்னோடய யார்டுக்கு வந்து வந்தது. தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஸ்னேக் வந்து வந்தது. அதோட தாகத்தை போக்கிக்கிறதுக்காக வந்து தண்ணி குடிக்க வந்தது. ஏன்னா அது வந்து ஒரு சம்மர் டே. ஸோ நான் வந்து அந்த அந்த ஹாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக நான் வந்து இருந்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நான் பைஜாமா வியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பைஜாமா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அந்த குர்த்தா மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஒரு பெரிய மரம் இருக்குது. அதோட டீப்பான ஷேட் அப்படின்னா நெல். அதோட கிரேட்டரான அந்த டார்க்கான நிழல். அது என்ன ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரோப் ட்ரீ. நான் சொல்ல வந்து குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுக்கலனாலும் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அந்த ஹிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஸ்டோரி வந்து ஞாபகம் வர அளவுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேரோட் ட்ரீயோட நிழலில் வந்து அது வந்து அப்படி போயிட்டு தண்ணி குடிக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட ஆத்தர் வந்து அவரோட ஜக்கை எடுத்துகிட்டு போயிருக்காரு, தண்ணி மோந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை. எதுக்காக அப்படின்னா, அவருக்கு முன்னாடி அந்த ஸ்னேக் வந்து போயிட்டு தண்ணி குடிக்க போயிடுச்சு. ஸோ நான் அந்த ஸ்னேக் வந்து ஃபஸ்ட்டு போனதுனால அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்னேக் தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீ ரீச் டவுன் ஃபார் அ ஃபிகர்ஸ் இன் த எர்த் வால் இன் அ க்ளூம் and tailed is yellow brown. Snake is soft and built down over the edges of a stone throw. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ப்ரௌனில் வந்து ஸ்லேக்கில் சாஃப்ட் பெல்லோடு இருக்குது. பெல்லிடு அது உடம்பெல்லாம் வந்து அப்படி இருக்குது. அண்ட் அது ஒரு ஸ்டோனோட எட்ஜஸ்லேருந்து அப்படியே ஊந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, and rested in a throat upon a stone bottom and where the water had dripped from a tap in a small clearness. அந்த ஸ்னேக்கோட உடம்பு எல்லாமே வந்து ரிப்ஸ் அதாவது கொஞ்சம் கோடு மாதிரி இருக்குது. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதோட தலையை குனிஞ்சு அந்த பூலில் இருக்குதுல்ல, பூலில் வந்து ஒரு கிளியரான வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட கம்ஸ் வழியாக வந்து அந்த ஹொரிசாண்டல் அந்த ஸ்லைட் மூலியமாக, அதாவது அது த்ரோட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உடம்புல, பாம்பு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தானே இருக்கும். அண்ட் அது வந்து தலையை குனிஞ்சு வந்து தண்ணி குடிக்குது. அதோட மவுத்தில் வந்து சவுண்டே இல்லாமல் அதோட வாட்டர் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. அதோட லாங் பாடியில் நீளமாக இருக்கிறதுனால லாங்காக இருக்கும்ல, அது தண்ணி குடிக்கிற சவுண்டு வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டான பாடிக்குள்ளே அந்த மவுத் வழியாக வந்து அது உள்ளே போகுது. அது வந்து தண்ணி குடிக்கிறப்போ வந்து நம்மலாம் தண்ணி வந்து கொஞ்சம் வேகமாக குடித்தோம் அப்படின்னா கடக் கடக் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த பாம்பு தண்ணி குடிக்கிறப்போ வந்து அந்த சவுண்டே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. someone was before me at water throw and I like a second comer waiting. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் தான் அந்த பூலுக்கு வந்து தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியே வந்து ஒருத்தங்க அவங்களோட தாகத்தை போக்குறதுக்காக தண்ணி குடிக்க வந்திருக்காங்க. இப்போ வந்து நான் செகண்ட் கமர் மாதிரி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து லேட் கமர் மாதிரி நான் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளோட ஆத்தர் வந்து இதை சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது ஸ்னேக். ஹி லெஃப்டட் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரிங்கிங் ஆஸ் அ கேட்டில் டூ அண்ட் looked at me vaguely as drinking cattle do, and sprinkled his two walker tongue from his lips and mewed a moment அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லைன்ஸில் வந்து நம்ம போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி தண்ணி குடிச்சிட்டு அது எலும்புது அப்படின்னா, இப்போ வந்து ஆடு மாடெல்லாம் இருக்கும்ல கேட்டல்ஸ், அந்த கேட்டல்ஸை ஒரு மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு அது தலையை வந்து எப்படி வெளியே எடுக்குமோ அது போல் வந்து இந்த ஸ்னேக்கும் வந்து தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு ஒரு தலையை மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே விட்டு குடிக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட டங்கை வந்து அது நல்லா ஃப்ராக் பண்ணி அண்ட் என்னென்ன பண்ணுது அப்படின்னா அதோட வாட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் கூட அது குடிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு, and stooped and drank a little more, being earth brown, earth golden from the burning bowl of the earth on the day of Chilean July with antenna smoking. அதாவது அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த சாயிலிருந்து ஒரு டீப் ஒரு ஏர்த்துலேருந்து மண்ணுக்கு அடியிலேருந்து அந்த ஏர்த்துலேருந்து ஒரு ஹெல்லிஷாக வந்து அது வெளியே வருது. அந்த ஆழமான பூமியிலேருந்து அது வந்து வெளியே வருது ஒரு சாயில் மாதிரி. அண்ட் இந்த ஜூலை டேயில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சில்லி அப்படிங்கிற பிளேஸை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த போம்பில். ஒரு ஸ்மோக்கி ரோஸ் ஆஃப் மவுண்ட் என்டானாலேருந்து வந்து அது வருது. என்டானா ஸ்மோக்கிங் அப்படின்னா அந்த ஜூலை டைமிங்கில் வந்து அந்த சிலியான் டேயில் வந்து ஒரு ஸ்மோக்கியாக அந்த மவுண்ட் ரோஸ் ஃப்ரம் மவுண்ட் என்டானா வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில், த வாய்ஸ் ஆஃப் மை எஜுகேஷன் செட் டு மீ ஹீ மஸ்ட் பி கில்டு. அவரோட எஜுகேஷனான மைண்டு, நார்மலாக வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பாம்பை பார்த்தோம் அப்படின்னா அந்த பாம்பை பிடிச்சி அடித்து கொண்டுடணும், இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளை கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளை கடிக்குதோ இல்லையோ நம்மளாம் வாலண்டியராக போய் அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். அதுதான் நம்மளோட ஹியூமன் மைண்ட். இவரும் ஒரு ஹியூமன் தானே. ஸோ அதை தான் சொல்கிறாரு. என்னோட வாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து அந்த பாம்பை கொல்லணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. For initially the black snake are innocent, the gold are venomous, and wiseness in me said, if you were a man, you could take a stick and break him now and finish him off. இந்த ஷில்லியில் வந்து ஒரு பிளாக் ஸ்னேக்குனா இன்னசென்ட், கோல்டு ஸ்னேக் அப்படின்னா ஒரு பாய்சனஸ், அதாவது எல்லோ ப்ரௌனிஷ் ஸ்னேக்குனா வந்து பாய்சனஸ் ஸ்னேக்கு, அதாவது பிளாக் ஸ்னேக்குனா இன்னசென்ட் ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னோட மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லுது, ஒரு மேனாக இருந்த ஒரு ஆர்டினரி மேன் அப்படின்னா மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு குச்சை எடுத்து இப்போவே நான் வந்து அந்த பாம்பை அடிச்சிடணும், அடித்து அதை வந்து கொண்டு தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. You could take a stick and break him now and finish him off. But must I confess how I liked him, how glad I was he had come like a guest in a quiet to drink at my water throw. அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா எனக்கு அந்த பாம்பை பிடிச்சிருக்கு. நான் நார்மல் மேன் மாதிரி யோசிக்கலை. எனக்கு அந்த பாம்பை பிடிச்சிருக்கு. நான் வந்து என்னோட பாண்டில் வந்து, அதாவது அவரோட தண்ணி இடத்துல வந்து இந்த பாம்பு வந்து தண்ணி குடிக்க வந்தது ஒரு குவைட்டான கெஸ்ட்டு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அது ரொம்ப கிளாடாக பெருமையாக இருக்குது. என்னோட இடத்துக்கு வந்து அது தண்ணி குடிச்சிட்டு போகிறது ஒரு கெஸ்ட்டு எவ்வளோ ஒரு அமைதியாக வந்துட்டு போவாங்களோ அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அண்ட் டிபார்ட் பீஸ்ஃபுல்லி pacified and thankless into the burning bowls of earth. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு அண்ட் அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான டிபார்ச்சர் அப்படின்னா நம்ம வந்து வழி அனுப்புவோம் இல்லையா, ஒரு பீஸ்ஃபுல்லாக அது வந்து வந்துட்டு அது பாட்டுக்கு செவனேன்னு போயிடுச்சு. அது வந்து என்ன எதுவுமே பண்ணலை அண்ட் எனக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல அண்ட் அது வந்து எனக்கு தேங்க்கும் பண்ணலை, தேங்க்ஸ்லெஸ். அது வந்து தண்ணி குடிச்சிட்டு போனதுக்கு எனக்கு நன்றி சொல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அகெயின் அந்த பர்னிங் பவுல்ஸ் ஆஃப் திஸ் எர்த், அந்த எர்த்துக்குள்ளேயே வந்து அது போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, was it cowardice that I dared not kill him? Was it poverty that I longed to talk to him? Was it humility to feel some honored? I feel so honored னு நம்ம போய் சொல்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங்னா,
எனக்கு வந்து இந்த ஸ்னேக்க கொல்றதுல வந்து ஒரு தயக்கம் இருக்கு. அது ஏன்னா நான் எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த ஸ்னேக்க கொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம, அ அது கூட வந்து நம்ம ஏதாவது பேச முயற்சி பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஒரு நார்மலான ஹியூமனிட்டில வந்து நான் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து நான் அடிச்சு கொன்றுக்கணும். பட் நான் அத கொல்லல. அது வந்துட்டு போனத நான் வந்து ஒரு ஹானரா வந்து அதோட பிரசன்ஸ நான் ஃபீல் பண்றேன். அது வந்துட்டு போனது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹானர்டா ஃபீல் ஆகுது. அது மீன் கொஞ்சம் நான் அதனால ஹேப்பியா ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஐ ஃபீல் ஸோ ஹானர். அது வந்துட்டு போனதுனால அவர் ரொம்ப பெருமை. அந்த ஸ்னேக் வந்ததுனால நம்ம போயிட்டு வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கிறாராமா. அண்ட் yet those voices, if you were not afraid, you could kill him. And truly I was afraid. I was most afraid. But even so honored still more that he should seek my hospitality from darker outdoor of secret earth. ஆனாலும் கூட என்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, "நீ வந்து அத கொன்றுக்கணும். நீ ஏன் அத கொல்லல? அத வந்து கொல்லு" அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கேரா இருக்கு, பயமா இருக்கு. ஆனா அதெல்லாம் விட நான் அந்த ஸ்கேர்ட விட அதிகமா நான் ரொம்ப ஹானரா ஃபீல் பண்றேன். அது வந்துட்டு போனது ஹானரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஸ்னேக் வந்து ஒரு டார்க்கான ஹிடன் பிளேஸ்ல இருந்து வந்தது. அண்ட் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மறுபடியும் வந்து அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே போயிடுது. அந்த ஸ்னேக் வந்து தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதோட ஹெட்ட வந்து மெல்ல வந்து தூக்குது. தூக்கி முடிச்சுட்டு அந்த குடிச்ச தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து உள்ள இறக்குது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அங்கனே இங்கனேயும் உள்ள காத்துல வந்து கேஸ் ஆகுது. அண்ட் நார்மலாவே ஸ்னேக்குக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஒரு காட் வந்து எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட ஹெட்ட திருப்பி அண்ட் ஸ்லோலி மறுபடியும் வந்து அஸ்லீப் ஆகுது. 3 டைம்ஸ் வந்து 3 டைம்ஸ் ஓவர். அது வந்து 3 தடவ வந்து அஸ்லீப் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட உடம்ப வந்து அப்படியே சுத்தி அது போறப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, நெளிஞ்சு நெளிஞ்சு தானே போகும். பாம்பு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். பட் அது போறப்போ நெளிஞ்சு நெளிஞ்சு போகும். அதே மாதிரி அது தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு போதுமான அளவு அது தண்ணி குடிச்சது. குடிச்சிட்டு மறுபடியும் நெளிஞ்சு நெளிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, and process to draw a slowly length curving round and climbing again the broken bank of the wall lace. அந்த அந்த வால் லேஸ்ல அந்த உடஞ்சங்கங்க உடஞ்சு தவுந்து கிடக்கிறதுலே வந்து அது மறுபடியும் கிளைம்ப் ஆகுது. கிளைம்னா ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And as he put his head into the dreadful hole, and as he slowly drew up, snake easing his shoulders and entered further. அது வந்து அதோட ஹெட்ட அந்த டீட்ஃபுல்லான ஹோலுக்குள்ள அந்த பொந்துக்குள்ள வந்து மறுபடியும் அதோட ஹெட்ட வந்து ஸ்லோவா போயிட்டு மறுபடியும் ஊந்து ஊந்து போகுது. அதோட ஷோல்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது உள்ள வந்து என்டர்ட் ஆகுது. அண்ட் ஷார்ட் ஆஃப் ஹாரர் அண்ட் ஷார்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் இஸ் வித்ட்ராவிங் இன்டு த ஹாரிஃபைடு பிளாக் ஹோல். Deliberating going into the blackness and slowly drawing himself after. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாரிஃபையிங்கான இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஹோல் ஒரு பிளாக் அப்படின்னாலே நம்ம வந்து டார்க்கை ரெப்ரசென்ட் பண்ணோம். அது ஒரு பயங்கரமான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஹோலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது வந்துட்டு போன இடத்த வந்து அதுவே வந்து ட்ரா பண்ணுது. ட்ரா பண்ணுதுன்னா அது ஊந்து ஊந்து ஒரு மண்ணுல போறப்போ வந்து அந்த ஷேப் தெரியும் இல்லையா? அத தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. Overcome me now his back was written. I looked around, I put down my pitcher. I picked up a clumsy log and threw it in a water throw with a slatter அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து சுத்தி முத்தி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவரோட ஜக்க கீழே போட்டுட்டு ஒரு கிளம்ஸி லாகை வந்து எடுத்து அண்ட் அதில் வந்து அந்த வாட்டரில் வந்து த்ரோ பண்ணுறாரு. த்ரோ பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இட் டிட் நாட் ஹிட் ஹிம். அது வந்து அவர் நினைக்கிறாராம், அது வந்து அவர் தூக்கி போட்ட கம்பு வந்து அது மேலே படலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம். But suddenly the part of him that was left behind converged in uncertain haste within the lightning and was gone into the black hole. The earth limped vigorous in the wall front, at which in an intense noon I started with fascinating and immediate I regret it. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாம்பு வந்து அந்த ஹோலுக்குள்ளே இன்னும் ஃபுல்லாக போகலை. அதோட கொஞ்சம் பார்ட் வந்து அந்த கிரவுண்டுக்கு மேலே தான் இருக்குது. அண்ட் அந்த அது வந்து ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஃபுல்லாக இப்போ வந்து அந்த டார்க் ஹோலுக்குள்ளே வேனிஷ் ஆகிடுச்சு. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராக் ஆஃப் வால்குள்ளே வந்து அந்த பொந்துக்குள்ளே வந்து அது போயிடுச்சு.
ஐ கேஸ்ட் அட் த ஹோல். அது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அது ஒரு நூன் டைம் அப்படிங்கிறதுனால அந்த நூன் ஹீட்டுக்கு வந்து அது ஃபுல்லாகவே அதோட பாடி ஃபுல்லாகவே போயிடுச்சு. அண்ட் அவர் வந்து மறுபடி அவரே வந்து திட்டிக்கிறாரு. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நல்ல வேளை நான் வந்து அந்த கம்பை தூக்கி போட்டேன், அது வந்து அது மேலே படலை. அண்ட் நான் வந்து என்ன பண்ண பார்த்தேன், அது வந்து எவ்வளோ லோவ்லியாக, அது எவ்வளோ ஒரு ஷேபியாக இருக்குது. இப்போ வந்து நான் என்னையே வந்து ஹெய்ட் பண்ணிக்கிறேன். என்னோட எஜுகேஷ்னல் மைண்ட் வந்து இன்னும் அந்த வாய்ஸ் வந்து இன்சைடாக சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ எதுக்கு அந்த பாம்பை விட்ட, அது வந்து நீ வந்து அதை கொண்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அது வந்து அவர் ரெக்ரெட்டும் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதை வந்து அவர் ரெக்ரெட் பண்ணதில் வந்து ஒரு ஓகே இமிடியேட்டாக வந்து அந்த தாட்டை வந்து அவர் ரெக்ரெட் பண்ணிட்டார். I thought how plenty and how vulgar what you mean act. I depressed myself and voices of accused human education. நான் சொன்னேன் இல்லையா, அவரோட எஜுகேஷன் மைண்டு வந்து அவரை ரொம்பவே இந்த ஹாரிஃபைங்காக, ரொம்பவே ஒரு மோசமான அந்த வல்காரிட்டியாக வந்து இது பண்ண வைக்குது. இது எல்லாமே ஒரு ஹியூமன் எஜுகேஷன் மைண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் ஐ தாட் ஆஃப் அல்பர்ட்ரோஸ் அண்ட் ஐ விஷ் ஹீ குட் கம் பேக் மை ஸ்னேக். அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆல்பர்ட் ரோஸ் அந்த போம் இருக்கு இல்லையா, ஆல்பர்ட் ரோஸ் போம் வந்து த ரிம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மெரைனர். ஆல்பர்ட் ரோஸோட போம் த ரிம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைனரில் வந்து அந்த க்ரூஸ் வந்து ஹேங் ஆகும். எதை சுற்றி அப்படின்னா, அந்த செயிலர் வந்து அந்த கில் பண்ணதில் அந்த க்ரூஸ் வந்து ஹேங் ஆகிறத வந்து அவர் நினைக்கிறாரு. அண்ட் இப்போ அகெயின் வந்து அந்த போமோட நேம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஆல்பர்ட் ரோஸோட த ரிம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைனர் அப்படிங்கிற போமை வந்து இதில் வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து மறுபடியும் அந்த ஸ்னேக் வந்து கம்பேக் ஆகணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு. ஃபார் ஹி சீம்டு மீ அகெயின் லைக் அ king in exile, uncrowned in underground, now due to the crowned again, and so I missed my chance with one of the lords of life, and I have something to expiate and pitiness. எதுக்காக அந்த போம் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காருனா, அது வந்து ஒரு எக்ஸிலான கிங் மாதிரி. அந்த போம் வந்து ஒரு அன்க்ரவுண்டு, அதாவது அது தலையில் வந்து ஒரு மகுடம் இல்லாமல் அது வந்து அண்டர் கிரவுண்டில் வாழுது. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு க்ரௌன் வைக்கலாம், க்ரௌன் என்ன நல்லாயிருக்கும், அது வந்து ஒரு க்ரௌன் வச்சு ஒரு கிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து அந்த போமை நினைக்கிறாரு. அவர் வந்து அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டார். எதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னா, அந்த லார்ட் அவர் வந்து கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, ஸோ அந்த லார்டோட சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்காக வந்து நான் ஒரு எக்ஸ்பைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்லிக்கிறாரு. ஐ ஹாவ் டு ஆட்டம் ஆஃப் மை ஸ்மால் மைண்டட் மீன்ஸ், என்னோட ஸ்மால் மைண்டட்னால நான் வந்து அந்த பாம்பை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி நான் திங்க் பண்ணதுனால இதை வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த போமோட மெயினான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் யூ அண்ட் மெயில் இன்செக்யூரிட்டி. இது எல்லாமே வந்து இந்த போமோட மெயினான தீம். டிக்னிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் டிஸ்ஹாரர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் ஹியூமன் சிவிலைசேஷன் வர்சஸ் நேச்சர், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரெக்ரெட். அண்ட் இது எல்லாமே இந்த போமோட தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அவ்வளோதான் போமோட சம்மரி. அண்ட் போமில் வந்து எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.